லவ் கன்டென்ட் குடுத்துட்டு இருக்கான்னு நீயும் தானே சொன்ன அப்படிங்கிற கான்வர்சேஷன் வந்து இவர் சபரி நீ பேசுன அவர் பேசுனத சொல்ல அவர் வந்து சபரி பேசுனத சொல்ல இந்த மாதிரி ஆனோடனே அப்ப என்ன பத்தி ஏன் பேசுறீங்கன்னு பவர் வாய்ஸ் எடுப்பாங்க. ஆமாமா. அதுதான். பேசுங்க. அ மாதவன் பேசுங்க. இல்ல, இல்ல நானா கேட்கிறேன். இது வந்து வெளிய உட்காந்துன்னு எல்லார பத்தியும் பின்னாடி பேசும். ஆனா இத பத்தி பேசுனா வந்து சண்டை போடுறதுக்கு வரும். அதையும் கேட்டாங்க எல்லாம். இப்ப உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த மாரி கதை தான் இது பேசுறது. யப்பா! அதுதான். யப்பா! யப்பா! அந்த வீட்ல ஆனா அதிகமா பேசுனது யாரு பானு? நான் ஓப்பனா கேட்கிறேன். அந்த வீட்ல அதிகமா மத்தவங்கள பத்தி குறை கூறுனது நமக்கு வந்து ஷோல காமிச்சது யாரு? சிம்பிளா ஒரு கொஸ்டின். ஜஸ்ட். ஹேமா, நான் என்ன ம். சொல்றேன்னா, நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் வைக்க விரும்புறேன். என்ன அப்டின்னா, அவன் பேர் என்ன? ம் அவன் பேர் என்ன? எஃப்ஜே. ஓகே. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஏதோ ஒண்ணு போயிட்டுருக்குது. எஃப்ஜேக்கும் ரம்யா அது நடுவுல பாஞ்சுட்டா. இதுதான் வந்து புரளி. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ போயிட்டுருக்குது. இவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அவங்க பண்றது வந்து அனலைசிஸ் மாரி தான். இவன் கேம் இப்படி இது பண்றான், இவங்க இது பண்றாங்க. அப்படிதான் இருக்கும். பிக் பாஸ்ல எல்லா சீசன்லயுமே யாரையாவது பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்கும். இவன் எஸ். இப்படி கேம் பிளான் நான் பண்றான். வந்துட்டு அப்படி போயிட்டு அத இருக்கும். டெனை பண்ணவே இல்ல. நான் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின். இந்த வீட்ல இன்ன வரைக்கும் 1 மந்த் ஆகப்போது. இன்ன வரைக்கும் அதிகமா பின்னாடி பேசுனது பார்வதி தானே. அவள ஆனா உன்னைய பத்தி பாசிட்டிவா பேசுனா ஓகே. நெகட்டிவா பேசுனா அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்ப பார்வதி இந்த இடத்துல பார்வதி உள்ள வந்தது ஓகே. சப்போர்ட் பண்றது ஓகே. ஆனா வந்துட்டு போன வாரம் தானே வந்துட்டு எதுலயுமே ஸ்டாண்டர்டா இருக்க மாட்றாளே. கமருதீன் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டாண்டர்ட் இல்ல. திவாகரோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டாண்டர்ட் இல்ல. அதனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பீப்பிள் பயப்படுறாங்க. நரேஷ் சொல்லுங்க நரேஷ். அது இல்ல ஹேமாக்கா. நேத்து வந்து என்ன சொல்லுச்சு, திவாகர்ட்ட கடைசியா பேசும்போது, நம்ம அலைன்ஸ் மாத்தினே இருக்கணும் அண்ணே அப்படின்னு சொல்லுச்சு. அதெல்லாம் என்ன மாரி காமெடி பாருங்க. அலைன்ஸ்னா என்ன? இந்த புரியுது, பேர் புரியுது. மாத்திரம் தான் அலைன்ஸ். பட் கனி அண்ட் கோ வந்து பண்ணது கரெக்ட்டு தான். அத ஃபர்ஸ்ட்டு இருந்தே சொல்லாம ஏன் திடீர்னு இன்னைக்கு சொன்னாங்க தான் இது. எனக்கு எனக்கு அதுதான் என்னன்னா டவுட்டே. பார்வதி மேல உள்ள வஞ்சன்ஸ்ல நீங்க விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லன்ட்டீங்க. இன்னைக்கு எதுக்கு வாய்ஸ் எடுக்கிறீங்க? அதுவும் கனி மேல தப்பு இருக்கு. அத நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணும். அன்னைக்கு நீங்க பார்வதி மேல உள்ள வஞ்சன்ஸ்ல அன்னைக்கு சொல்லல. இன்னைக்கும் அதே பார்வதி மேல உள்ள வஞ்சன்ஸ்ல அது வேற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. ஆனா அவரை கேட்டது ரொம்ப தப்பு. திவாகர் வந்து கனியை கேட்டது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அது. அத கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க மேரிட், அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு வெளில. சோ இது வேற மாதிரி ஆகும். சோ அவருக்கு ரொம்ப தப்பு இது. எஸ். அது ஃபர்ஸ்ட்டு நானும் சொன்னேன். அது எப்படின்னா, நான் கூட தம்பின்னு கூட சொல்லல. இந்த ஷோல ஸ்டார்ட்டிங்ல பேசும்போது. பையன் மாரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆம்பள பையன் இல்லைல்ல. அதனால வந்துட்டு அவன வந்துட்டு ஒரு பையன் மாரி பார்த்துட்டு, ஒரு அன்பா ஒரு அம்மா குடுக்குற ஒரு கட்டி பிடிக்கிற, ஹக் பண்றத எந்த விதத்தில இவன் வந்து தப்பா பேசுவான்? அப்ப உன்னைய ஒரு கல்லு தாக்குச்சுன்னா, மத்தவங்கள பாறாங்கல்ல தூக்கி போட்டு ஆப்போசிட்ல வந்து அமுக்குற பார்த்தியா? என்ன விதத்தில நியாயம்? திவாகரோடது. ஓகே. உன்னைய ஹேமா, அட்டாக் பண்ணாங்கன்னா, நீ சொல்லியிருக்கலாம் பொலைட்டா. வேலியில ஓணான யாரு தூக்கி உள்ள விட்டது? போன வாரம் என்னென்ன பண்ணாங்க? அவன் அப்படியே ஆப்போசிட்டா இல்ல உல்டாவா நீ அவங்க கேங்கே போட்டு அடிச்சுட்டான் இன்னைக்கு. வேணும் திவாகர் பண்ணது அவங்களுக்கு. தப்பு தான். தப்பு. நான் ரைட்டுன்னே சொல்ல வரல. தப்பு தான். ஆரம்பத்துல அதான் சொல்றேன்ல. போன வாரம் அப்படி பண்ணாங்க. இப்ப அது அவங்களே வந்து திருப்பி அடிச்சுச்சு. அவ்வளோதான். ஆமா. உண்மைதான். பார்வதிக்கு அகெயின்ஸ்டா எஃப்ஜேவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், அண்ணா 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 அண்ணான்னு கூட்டு வச்சு, சப்பரியா இருக்கட்டும், எல்லாருமே கூட்டு வச்சு அவருக்கு சாப்பாடு குடுக்கறது என்ன, அவரை கவனிச்சுக்கிறதுக்கு என்ன எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இவங்க சைடும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்வதி மசாஜ் கூட என்ன? சேர்ந்தோடனே முட்டை சோறு அவங்களுக்கு என்ன? பிடிக்கல. இல்ல இன்னைக்கு டாஸ்க்லலாம் பேசக்கூட இல்ல. இவைங்க பண்றது அதுக்கு வந்துட்டு இதுதான் ஹைலைட்டா தெரியுது. வேற டாஸ்க் தானே. போ தொப்பிய வின் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுக்க. போ 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 சீ போ. அந்த மாரி தான் இருக்கு எனக்கு இன்னைக்கு. போங்கடா நீங்களும் உங்க டாஸ்க்குன்ற மாரி. ஒரு வார்த்தைகள கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் வந்து கேமராவ மறைக்கிறதுக்கு பிக் பாஸ் வந்து கூப்ட்டு வந்து வார்னிங் குடுக்கல. எனக்கு புரியல. இந்த வருஷம் பிக் பாஸ் தூங்கிட்டாரா? ஏதாவது உள்ள ஏதாவது ஹெவியா ஏத்திட்டு படுத்துட்டாப்லயா? ஏம்மா இத நம்ம லைவ்ல பாத்தே இவ்வளோ புலம்புறோமே! மனுஷன் நேர்ல கொஞ்சம் பக்கத்துல நின்னு பார்த்தா அவர் எப்படி குழம்பிட்டு இருப்பாரு. அத யோசிச்சு பார்த்தீங்களா பிக் பாஸ? ம். நேத்து துப்புன அந்த சோறு இருக்கு தெரியுமா? திவாகர் வந்துட்டு நேத்து பேசும்போது சாப்பாடு கொஞ்சம் துப்புனாங்க. கேமரால நெறைய பேர் பார்க்கலன்னா, அந்த அந்த ஒரு ஒரு சோறு வந்து அங்கேயே இருக்கும். ரைஸ் வந்துட்டு அங்க இருக்கும். அந்த ரைஸ் வந்து ஸ்டில் வந்துட்டு கேமரால வந்து ரிமூவ் பண்ணப்படல. ஏன்னா, அவங்க டீம் யாராவது உள்ள வந்தா தான் எடுக்கப்படும். அந்த கேமராமேன் வேணும்னுக்கே அந்த எடிட்டர் வந்துட்டு பாருங்க, பாருங்க மக்களே பாருங்க. இவனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்ற மாரி காமிச்சுட்டு போறாரு.
டேய் நீங்க யாராவது உள்ள விட்டுட்டு அந்த ரைஸ எடுங்கடா. எங்களுக்கு கிளியராவும் ஃபுட்டேஜ் தெரிய மாட்டேங்குது. அத வந்துட்டு விஜய் சேதுபதி அவர் வந்து பாருங்க இவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு குறும்படமாவது போடுங்க. முடியல இவர் பண்ற வேல. உள்ள போய் யாருங்க யூடியூபர் ரிவ்யூ பண்ண சொன்னா? ம். ஏ ஹேமா, நீங்க ரைஸ் மேல இவ்ளோ கருணை பண்றீங்களே, ஸ்பீக்கர யோசிச்சு பாருங்க. அங்க செட் பண்ணியிருக்க ஸ்பீக்கரோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? அ அத பத்தி இ அதுக்கு யாருமே குரல் குடுக்க மாட்டேங்கிறீங்களே! இது என்ன நியாயம் இது? இல்ல இங்க 1008 பேர் உட்காந்துருக்காய்ங்க. யூடியூப் ரிவ்யூ பண்றதுக்கு, உட்காந்து ஸ்பேஸ் போட்டு அங்க வந்து பேசுறதுக்கு, அங்கிட்டு சோசியல் மீடியால இவரு உள்ள போய் உட்காந்துட்டு, "மக்களே நாங்க 4 நாட்கள் கஷ்டப்படுறோம்." அப்படி இப்படி. யோவ்! ரிவ்யூ பண்றதுக்கு வெளிய உட்காந்துருக்காங்கய்யா. ரீல்ஸ் பண்ணி ரிவ்யூக்கும் ரீல்ஸ் தான் பண்ணியிருக்கே தவிர, ஏதாவது டாஸ்க் பண்ணியிருக்கியா? இப்ப வச்சதுல ஏதாவது பண்ணியிருக்கியா? ஒரே தள்ளு விக்ரம் முடிஞ்சு போச்சு சோலி. ஹேமாக்கா அது கூட தகுதி தகாதாரத்தை பத்தி பேசுறாங்கக்கா அடிக்கடி. இன்னைக்கு போயிட்டு இவனுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க மக்களே, இவன் தகுதி என்ன, இவன் தகுதி என்ன, இவன் ஏன் உள்ள இருக்கிறான் அப்படின்னு பேசுறான். இவன் இவன் அதை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒரு கேர்ள்ஸ்கிட்ட ஒழுங்கா அந்த கருத்துக்கு துப்பு இல்ல. டிகிரி 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 டிகிரின்னு மட்டும் தான் சொல்றான். இவன் வந்து இவனை பார்த்து தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு பேசுறான். அதெல்லாம் பார்க்கும்போது இவனை இப்படி. ஆனா மக்கள் கிளாப் தட்டுறாங்க, அதை பார்த்தா தான் எனக்கு வைத்தறிச்சல் ஆகுது. அது மட்டும் என்னன்னு தெரியல. ஊர்நாட்டான் பேசுங்க. அப்புறம் நாக் பேசுங்க. ஊர்நாட்டான். ஹாய். இல்ல, இல்ல. ஆக்சுவலி இன்னைக்கு தர்பீஸ் பண்ண வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அவன் சீக்கிரம் வெளில போயிட்டான் அப்படின்னா, சேனலுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அதை பூரா அவன் வெளில சொல்லிடுவான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தையும் அவன் ஓப்பன் பண்றான் அப்படின்னா, சேனலுக்கு வச்சிருக்க விஷயத்தெல்லாம் வெளியில விட்டுருவாங்கிறதுக்காகவே மேபி அவனை கொஞ்சம் லாங் டைம் வச்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இதுவும் அவரோட ஸ்கிரிப்ட்ல ஒரு சீன் தான் போல இருக்கு அப்ப. நாக் பேசுங்க நாக். இல்ல யா இவ்வளவு ஓப்பன் அப்பா வந்து சொல்லக்கூடாதுங்க. சொல்லுங்க வந்து ப்ரோ. பையன் மாரி பாக்குறான், தம்பி மாரி பாக்குறான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்மளுக்கே தோணணும்ல. அவன் வந்து அந்த அப்பயும் கேட்க அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவன் என்ன வேர்டு சொல்றான்? அப்ப நீ வந்து பார்வை சொன்னது வந்து அப்படி இல்லையான்னு கேட்கறான்னா, அவன் அவ்வளவு கிளியரா வந்து அவன் மென்ஷன் பண்றான் அந்த வேர்டை. இப்போ அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் போற மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செக்டார் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன மாரி கன்வே ஆகுங்கிறதே வந்து அவன் தெரிஞ்சுதான் பண்றான். ஸோ அதனால சேனல் வந்து அவனை சீக்கிரம் வெளியில விட்டா கண்டிப்பா ஆபத்து சேனலுக்கு தாங்கிறதுக்காகவே அவனை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஏங்க நீங்க என்னங்க ஏதோ ஒன்று உட்காந்து பேசினுங்கிறீங்க. ஒரு ஆளால சேனல் பேர் கெட்ட பேர் ஆகுமாங்க? அம்மா கோடிக்கணக்கில் உள்ள வச்சுக்கிறானுங்க சேனலு. சேனலுக்கு கெட்ட பேர் வரும்ன்றீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏங்க பாயிண்டே சேனலோட இதே ப்ரொடியூசர் மேலேயே வந்துட்டு ஒரு இந்த வழக்கு போட்டு வச்சிருக்காய்ங்க. நீங்க வேற. உரிமையாளர் மேலவே அந்த ரெட்டி அவர் பேர் என்ன? அந்த ரெட்டி மேல வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. நான் நினைச்சேன் ஷோ நடத்துறவங்களும் இப்படித்தான் இருக்காங்க. ஷோ இதுக்குள்ளேயும் இருக்கு இப்படித்தான் இருக்கு. ஃபுல்லு எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. பிரவீன் மேல இருக்கு. எல்லார் மேலேயுமே இருக்கு. 1 செகண்ட். நாக் பேசுங்க நாக். ஆமா. ஓகே. ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு 3 விஷயம் டக்குன்னு பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எபிசோட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். சபரி கூல் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. நான்லாம் தெரிச்சிட்டேன் அப்படியே. அது ஒண்ணு. செகண்ட் வந்து கடைசியில முடிவு அந்த வாட்டர் மெலனை வந்து அந்த வசூல் ராஜா ரீல்ஸ் பண்ண விடவே இல்லை. எவனா உள்ள ஒருத்தர் வந்து கட்டையை போட்டு காமெடி பண்ணிட்டாங்க. அது நல்லா இருந்தது. தேர்டு வந்து இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா டாஸ்க் ரொம்ப டஃப்பான டாஸ்க். ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அதை விட இவங்க பண்ண வந்து சண்டை வந்து பெருசா காமிக்கப்பட்டுச்சு இதுல. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து நீங்க யார் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஸ்டாண்டர்ட் டிசார்டேஷன் முடிக்கும் போது அது பிரச்சனை அப்படியே போயிருக்கும். நம்ம இவர் இருக்காருல்ல கமருதீன் கூப்பிட்டு எனக்கு இந்த ஆச்சு அப்படின்னு விசாரிக்க போய் தான் அதை பெருசு பண்ணி விட்டாப்ல. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எபிசோடு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. திவாகர் வந்து வினோத் போட்டு பொலன்னு பொழந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான எதுவும் பேசிட்டாரு. தென் டாஸ்க்கும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஆனா எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. லாஸ்ட் 2 டேஸ் ஐ மீன் 1 டேயா நம்ம ஆளு அப்படியே அந்த ஒரு ஃபெராரி ஐ மீன் சாரி பார்வதி வந்துட்டு சைலன்ட்டா இருக்க மாரி தெரியுதா? எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்லக்கா இன்னைக்கு பயந்துருச்சு போல இருக்கு. நாமினேஷன் சொல்லிட்டு ஏதோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தது. பயம் வந்துச்சு அப்படின்னா மைட் பி என்னன்னு தெரியல. இல்ல நமக்கு ப்ரோமோ போடாதனால நமக்கு அவ்வளவு இம்பாக்ட் தெரியலையான்னு தெரியல. இல்ல கன்டென்ட் தரல. இல்ல ஹேமாக்கா ஆக்சுவலி கண்டென்ட் பண்ணாங்க அவங்க. பட் ஆனா நமக்கு என்ன சொல்றது, பழைய குவாலிட்டி இல்லையோன்னு தோணுது எனக்கு.
இல்ல ஆமா. அவ இன்னைக்கு ஒரு நாட்டா இல்ல இல்ல பானு பேசுங்க 100% அவ பேசிட்டு. வந்து அந்த நாமினேட்ல வந்து வெளில போயிருவாங்கிறத வந்து அவளுக்கே தெரிஞ்சிருக்கும். மேபி தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப இன்னைக்கு அடக்கி வாசிட்டு இருந்தாங்க மேடம். அடக்கி வாசிக்கல அப்படின்னா நாளைக்கு மறுநாள் வந்து துண்டாக தூக்கி வெளியேறப்படுவார் என்று அவளுக்கு பல அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல. இதுல எனக்கு அது ஒரு ரீசன். ஆனா நான் வேற ஒரு ஆங்கிள்ல இந்த விஷயத்த நான் பார்க்குறேன். லைக் கண்ணகி மாதவி அந்த ஒரு இதுல தான் நான் இத பார்க்குறேன். லைக் இந்த ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. கமருதீனுக்கும் பார்வதி, அந்த அரோரா இவங்களுக்குள்ள ஒரு இது போயிட்டுருக்குல்ல. அதுல வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து அரோராவும், கமருதீனும் செமையா இவள வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க லைவ்ல. லைக் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் லைவ் பார்த்தவங்க. மேபி அதுல சைலன்ட்டா இருந்தாளா? என்னன்னு எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்டும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நெறைய இடத்துல அவள வந்து கட் பண்ணாங்க. இப்ப நீங்க பேசுங்க. பானு அக்கா நான் ஒண்ணு பார்த்தேன். சிரிப்பு தாங்க முடியல. அரோரா அட்வைஸ் பண்றாங்க கமருதனுக்கு. ம். எம்மா அந்த அட்வைஸ நீ ஃபாலோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா. நானும் பார்த்தேன் லைவ்ல. அதுக்கு முன்னாடியே நெறைய விஷயம் நான் பேசுறேன். அத பத்தி நான் பேசுறேன். ஒவ்வொருத்தரா பேசுறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க யாரும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பேசுங்க. ஒரே ஒரு செகண்ட் எனக்கு யாராவது திவாகர் சப்போர்ட்டர் இருந்தா மேல வாங்கப்பா. ஒருத்தர் விஜயகுமார்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆக்சுவலி திவாகர் சப்போர்ட்ல இங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்போம் விஜயகுமார். பட் என்ன திவாகர் சப்போர்ட்டர் வந்து அவர் பாயிண்ட் அவர் பேசும்போது எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். திருப்பி நாங்க பேசுறதுக்கு ஒரு பயவுல மேல வரமாட்டேங்குது. யாராவது திவாகர் சப்போர்ட்டர் இருந்தா மேல வாங்க. அடிக்கலாம் மாட்டோம். பாயிண்ட்டா பேசிக்கலாம் வாங்க. ஆமா. வாங்க, வாங்க. ஒரு பயவுல மேல வரமாட்டேங்குது திவாகர் சப்போர்ட்டர்ன்ட்டு. நாங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிருக்கோம். உங்களுக்கு தெரியல. ஸ்டார்ட்டிங்லேருந்தே பண்ணாம, ஸ்டார்ட்டிங்லேருந்தே நாங்க சொல்லிக்கிருக்கோம். சட்டை இல்லாம அக்வர்டா இருக்கு. டேய் நீ வந்துட்டு கிண்டலும் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனாலகானாடா ஏன்டா இந்த அநியாயம் பண்ற? போன வருஷம் சத்யாவுக்கு சட்டைய ஸ்பான்சர் பண்ணது நாங்க தான். 6 பேக்கா இருந்தாலும் ஓவரா பில்டப் குடுத்துருந்தான் லாஸ்ட் சீசன்ல ஒருத்தன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நரேஷ் பேசுங்க நரேஷ். எனக்கு என்னன்னா இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த கலை தான் தெரியுமா? அவன் அப்படியே ஒரு மாரி சைலண்ட் ஆயிடுறான். இங்கேயும் கொளுத்தி போட்டு, அங்கேயும் கொளுத்தி போட்டுட்டு, அவன யாரும் கண்டுபிடிக்கவே மாட்றாய்ங்க. ஏன் இவ்ளோ பண்ற பார்வதியே அவன கண்டுபிடிக்கல. லைட்டா இல்ல. கண்டுபிடிச்சாங்க. பார்வதி இப்ப திருப்பி சொல்லிட்டா. நார்மலைஸ் பார்வதி பண்ணிட்டாங்க. சொல்லிட்டா. தெரியும் தெரியும். அடை ஆசுவாசமா வில்லன்கி இருங்கயா. ம். கண்டுபிடிச்சாதான் பார்வதி வந்து இடையில கண்டுபிடிச்சாதான். ஆனா இப்ப அவளுமே அவன் அது ரொம்ப கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அவன. இப்ப விட்டுட்டா. அவ லூஸ்ல விட்டுட்டா. இப்ப அவளுக்கு வந்து நாமினேஷன்ல இருக்கிறது ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு பார்வதிக்கு. ஏன்னா இன்னைக்கு டிஸ்கஷன் நடக்கும். யாரு போவா, யாரு போமாட்டான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா. சோ அவளுமே அந்த நாமினேஷன் இந்த கலையை வந்து யாருமே கண்டுக்க மாட்றாங்க. ஆனா திவாகர்ட்ட போய் சொன்னதே கலைதான். ஆனா விக்கி பானு ஷார்ட்டா முடிங்க. அப்படியே போலாம். இல்ல. ஜெயா பாருங்க. நான் இதுக்கு அப்புறமா ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஆனா பானு ஹாய் இத வந்து ஹாய் குட் ஸ்டார்ட்டிங்லயே ஈவினிங் குட் சொன்னாங்க. ஈவினிங். குட் இல்ல ஈவினிங். பாருக்கு அந்த ஜெயில் மேட்டர் அந்த விஜய் சொன்னார்ல அதுல இருந்து அவளுக்கு உறுத்திட்டே இருக்கு. ஹவு இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஹவு இட் இஸ் ப்ரொஜெக்டட் அந்த ஒரு ஃபியர் இருக்கு அவளுக்கு. அவர் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாருங்க 2 3 தடவை அது இவர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருப்பா யாரு விக்கிட்ட. இல்ல விக்கி இல்ல என்ன அவர் பேரு விக்ரம் காலையில பேசிட்டு விக்ரம். இருப்பாங்கல்ல. அப்ப கேப்பா உனக்கு அந்த நாங்க இது பண்ண அது எப்படி ஃபீல் பண்ண அப்ப அவர் சொல்லுவார் பாரு கியூட்டா தான் இருந்துச்சு யூ ஹேவ் ஷோன் யுவர் அதர் சைடு உனக்கு ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கு அப்படி காமிச்சு. ஸோ அவளுக்கு அந்த அந்த ஒரு ஃபியர் இருக்கு லைக் ஹவு இட் இஸ் பீன் ப்ரொஜெக்டட் அவுட் சைட் பிகாஸ் விஜிஎஸ் டாண்ட் மாரி எதுவும் சொல்லுவாரு குஸ்புஸ் ஜெயில் அந்த ஒரு பயம் இருக்கு அவளுக்கு. அண்ட் அதுல இவிக்ஷன் வேற இருக்கு எல்லாரும் கூட சண்டை போட்டிருக்கா. ஸோ வாட் இட் வில் அந்த ஒரு ஃபியர் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்னைக்கு எல்லாரும் கூட கொஞ்சம் ஓகேயா தான் இருந்தா. இன்னைக்கு இன்னைக்கு சில அனலைசிஸும் பண்ணிட்டு இருந்தா. இது பண்ணிட்டு இருந்தாளா, அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் முடிஞ்ச உடனே அந்த துஷார் வந்து சாரி நான் பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பான். அதுக்கு இவ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. என்ன பண்ணியிருப்பான்னா, இத நான் யோசிக்கிறேன். துஷாரே கூப்பிட்டு கேட்டிருப்பான். நேத்து வந்து என்னால பண்ண முடியல. வெளியில வந்து நான் கேட்கறதுக்குள்ளேயே இந்த விக்ரம், அப்புறம் இன்னும் 2 பேரு சொன்னா, அவங்க வந்து டக்குன்னு ஒருவேள இவ போயிருக்கலாமோ! கெமி போயிருந்தா ஜெயிச்சிருப்போமோன்னு அவங்க சொன்னது எனக்கு ஒரு மாரி ஹர்ட்டா இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து அத சொல்றதுக்குள்ளே இவங்க சொன்னோனே எனக்கு அது கஷ்டமாயிடுச்சு. நான் அந்த இடத்துல நான் வந்து சாரி நீ போய் இன்னைக்கு சாரி கேட்டா, அத நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ அனலைஸ் பண்ணியிருப்பா. ஈவன் பேர் என்ன? இவகிட்ட பேசியிருப்பா. அந்த பொண்ணு பேரு டக்குன்னு மறந்துருச்சு. அந்த மீன்
அந்த பாப்பா சுபிக்ஷா பேரு சுபிக்ஷா சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா. அவகிட்ட பேசும்போது அக்கா நீ இப்ப சொல்றேல்லக்கா இத நாங்க நான் இப்பதான் உன்னோட இன்னொரு சைடு எங்களுக்கு தெரியுது. நாங்களும் வந்து நீ ஜாலியா இருந்தோம்னா நாங்க வந்து அது மாதிரி நீ தோத்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா அப்படிதான் நாங்க யோசிச்சோம். இப்பதான் எனக்கு புரியுது நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அதை நான் பார்த்தேன் லைவ்ல. ஆக்சுவலி நான் வந்துட்டு இத பார்த்தேன். பார்வதி அண்ட் இவங்க இருக்கா பேர் என்னது? ஐயோ! விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட காமா உட்காந்து பேசிக்கிறத பார்த்தேன். ஆக்சுவலி எல்லாமே அந்த பொண்ணால முடியுது. பட் அதுவே ஓவரா வந்து கன்டென்ட் குடுக்கணும். ஏன்னா, ஷி இஸ் அ யூடியூபர். எப்படி எந்த கேமரா எங்க திரும்பும்னு தெரியும். அதே மாரி அனலைஸ் பண்றா. இந்த விஜய் சேதுபதி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ் ஆடுனா, இப்ப 3வது நாள்ல இருந்து ரொம்ப அமைதியா இருக்கா. இப்ப நம்ம நெறைய இவங்கள பத்தியே உழப்பிக்கிட்டே இருக்கோம். ஜம்ப் கானாவனத்துக்கு போலாம். எனக்கு எனக்கு அவர் மேல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏய்யா அவன் தான் லூசு மாரி பண்றான். நீ எதுக்குய்யா பைத்தியக்காரன் மாரி பண்ணிக்கிருக்க? எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. உண்மையிலே இது பார்க்கும்போது, லைவ் இல்ல பார்க்கும்போது. ஆக்சுவலி அவர் தான் ஸ்டார்ட்டே பண்ணாரு. அந்த பிரச்சனை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் தான் தெரியும் கேமரா போய் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு அவர போய் நோண்டிட்டு இருக்க? அத நீங்க ஏன்னா சொல்லுங்க. இன்னொரு கேமரால போய் இவர் இப்படியே தான் பண்ணிக்கிருக்காங்க. நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. அதையும் கண்டிப்பா காமிப்பாங்கல்ல. அத ஏன் பண்ணாம, அவர் பண்ணும்போது விசில் அடிக்கிறது, ஸ்டார்ட்டிங்லேருந்து அவரும் அத தான் பண்ணிக்கிருக்காரு. பட் இது வந்து லிட்டரலி வந்துட்டு ஒரு ஆள வந்து டார்கெட் பண்ணி பண்ற மாரியே இருக்கு. அத என்ஜாய் பண்ணாலுமே ரொம்ப இது 2, 3 இடத்துல பண்ணிட்டாரு அதே மாரியேவும். யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா? கலை இல்ல சிஸ்டர் நாகா பேசுங்க. நாகா சாரி நாகா பேசுங்க, கலை பேசுங்க அடுத்தது. சி நாகா தான் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் கரெக்ட் பண்ணிருந்தேன். தான். இப்போ சிம்பிள். எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் அவர் கொஞ்சம் ஓவர் போட் போறாரு தான். பட் எனக்கு தெரிஞ்சு இவர் பண்றதுக்கு இன்னைக்கு காலையிலயும் பாத்தீங்கன்னாலும் 3 பேர் தான் பண்ணிருப்பாங்க. கமருதீனி லாஸ்டா தான் வந்திருப்பாரு. இவனுக்கு கலையை போய் பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அது இண்டத்துக்குள்ள கோல்டு வார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வேற லெவலா கோல்டு வார் போயிட்டு இருக்கு. கானா வினோத்னா கன்ஃபார்ம் திகாவர் வந்து கானா வினோத் தான் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா இருக்காரு. ஸோ இவரு சிம்பிள். அவர் அதுக்கு மாதிரி தான் இருக்காரு. அவர் ரிவெஞ்ச் காமிக்கிறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஓவர் போர்டு ரொம்ப போகாம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஐ திங்க் இன்னைக்கு சில டைம்லாம் வந்து போய் கோவம் வந்துருச்சு அவருக்கும். அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரு அப்படிதான் பண்றாரு. அவரு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. சொன்னாலும் அவங்க வந்து 2 பேரும் இப்படிதான் சொல்லி கேக்குறாங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தா திவாகர் அந்த அளவுக்கு ஒஸ்டாவும் சிலதெல்லாம் பண்ணிடுறாரு. அதனால அது என்ன எப்படி யாருக்கு சப்போர்ட் பண்றதும் தெரியல. கலை பேசுங்க, அடுத்தது ஊர்நாட்டா பேசுங்க. இல்ல காலைல வேக்கப் சாங் முடிஞ்சுதான் ஒரு கேமரா பேச சொல்லுவோம். பின்னாடி இருந்து இந்த இது கம்யூனிட்டினா இவனும் இந்த வந்து ஆரம்பிப்பல கானா இல்லத்தா. அப்புறம் பின்னாடி வந்து கேப்டன் வந்து சேர்ந்துப்பாரு. சரி ஐயோ இதுக்கு பின்னாடி பண்ணுதுங்களே நல்ல வேலை அவன் பார்க்கல நினைச்சுன்னு பார்த்தா உடனே கேமரா கலையை காமிச்சாப்புல உடனே சொல்லிட்டு இருக்கா போல. அத்தனை பெரிய பிரச்சனையா இஷ்யூ ஆச்சு. அது காரணமே அதுதான். அவங்க பின்னாடி அவரு உள்ள போயிட்ட பிறகு கூட அவரை பத்தி பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி அவங்க 3 பேரும் பேசலாங்க. அது இதுதான் பெரிய இஷ்யூ ஆகுது. காரணம் கலைக்கு சொல்லாமதானே இந்த பிரச்சனை வந்துருக்காரு. கலை சொல்லையில பிரச்சனை வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன இதுதான். ஒரு லாஸ்ட் சாரி டு இன்டரப்ட். இப்போ அவர் ஒரு சத்தியமா ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே இல்லை. கானா வினோத்னா எல்லாரும் வந்து நேத்து வின் பண்ணாரு. வந்து எல்லாத்தையும் ஹக் பண்ணாங்க. இவர் வந்து அது பண்ணவே இல்லை. அப்புறம் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இவர் தான் வந்து ஜெயிக்கிறாரு. அந்த துஷார பையனை போட்டு செம்மையா இருந்துச்சு. அந்த இது ரொம்ப டஃபா போச்சு. ஜெயிக்காங்க. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா இஸ் வாஸ் நாட் ஈவன் ஹாப்பி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அதை எனக்கு தெரிஞ்ச அவர் திருப்பி காமிக்கிறாரு. எனக்கு வந்து அது பெருசா தப்பா தெரியல. பட் யா தேவையில்லாம போய் நோண்ட வேண்டாம். வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். பட் இவரும் போறாரு. அது நம்ம இப்படி ஒரு நாள் கைகளை ரொம்ப ஆகும்னு எனக்கு தோணுது இப்படியே போச்சுன்னா. இல்ல. ஆனா இப்ப வேற யாராவது கானா வினோத்த பத்தி பேசுறீங்களா? நான் ஊர்நாட்டா இருக்கேன். இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு டே வந்து அவரை வச்சுதான் ஸ்டார்ட் ஆச்சு. கானா வினோத்தை வச்சு நீங்க நினைக்கிறீங்க திவாகர் வந்து ஏங்க ஒருத்தன் வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு என் செருப்புக்கு கீழே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து நம்மளே எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க. என் முன்னாடி ஒருத்தன் அப்படி பேசிட்டு என் முன்னாடி நல்லா நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது கண்டினியூவா அது ஒருத்தன் அந்த வார்த்தை எனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என் செருப்பு கீழே முடிஞ்ச அளவுக்கு இந்த சோறு அடிக்க முடியாது போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல அவனை வந்து இரிட்டேட் அவன் என்னைய வந்து ரொம்ப மனதளவுல ரொம்ப காயப்படுத்திருக்கான். அவனை வந்து நான் போய் அடிக்க முடியாது, திட்ட முடியாது. இது எல்லாமே அபியூஸா போகும். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு பண்றது அவனுக்கு என்ன ஆகும், எரிச்சல் உண்டாகும். ஸோ அவன் அந்த மாதிரி அவர் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு. ஆனா அதே சமயம் அவ்வளவு தூரம் போக வேணும்னு எனக்கும் தோணுது. ரெண்டாவது
அவன் ரொம்ப தப்பா பேசுறாங்க. அவன் அந்த தர்பீஸ் பேசுறது முழுக்க முழுக்க தேங்க் யூ நாட்டான். இது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க் யூ ஸோ மச். இது வந்துட்டு எனக்கு உண்மையிலே இதா ஏன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவர் வந்துட்டு பேசுனான்ட்டு, அந்த இதத்தான் யாராவது கொண்டு வருங்க. இந்த தகுதின்ற ஒரு வார்த்தை அவன் நெறையா தடவ பேசியிருக்கான். நீங்க யாராவது கானா வினோத்த பத்தி பேசும்போது அத கொண்டு வருவீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இத கொண்டு வந்தேன். ஏன்னா, தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? என்னடா தகுதி வேணும்? ஆக்சுவலி அந்த ஆளாவது வந்து நெறையா பாட்டு பாடியிருக்காப்புல, சினிமாவுல வந்திருக்கு, அச்சீவ் பண்ணியிருக்காப்புல. நீ என்னத்த கிழிச்ச? ரீல்ஸ் பண்ண, கோமாளித்தனம் பண்ண, சூர்யாவ மார்க் பண்ண, விஜய மார்க் பண்ண, இருக்க எல்லா பெரிய ஆக்டர்ஸையும் மார்க் பண்ணி கேவலப்படுத்திட்டு, இவங்கள விட வந்து சிவாஜிய விட நான் பெரிய நடிப்பு அரக்கன்னு சொல்ற. ஆ அரக்கன்னா வந்து டெவில் தான். டெவில் மாரி தான் நீ பிஹேவ் பண்ற. ஆக்டிங்ல வந்து அதாவது வொர்ஸ்ட் ஆக்டிங்ல தான் நீ தான் வந்து பெஸ்ட்டா இருக்க. ஒஸ்ட்டுல இது இது அவ்ளோ கேவலமா பண்ணிட்டு, ஓகே சக மனுஷன மதிக்கலாம்ல. தகுதி இருக்கா? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? மக்களே! இவர் வந்துட்டு பார்த்துக்கங்க. கேமரால போய் சொல்றாரு. இவர் வந்துட்டு நாமினேஷன்ல இருக்கிறாரு. இவர் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றாரு. நீ என்ன சொல்றது? நீயே என்ன கேவலத்துல உள்ள போனேன்னு தெரியும். சொல்றாரு. கேமராவுல வந்து கரெக்ட்டா வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. மக்களே பாருங்க மக்களே! இவர் நாமினேஷன்ல இருக்காரு. இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அந்த ஒரு வார்த்தைய தவிர மிச்சம் எல்லாமே சொல்றாரு அவரு. கலையக்கா பேசுங்க. இல்ல அது ஒண்ணும் இல்லைங்க. அந்த மனுஷன் கெட்ட மனுஷன். அவனுக்கு யாரும் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு அவரு. எல்லாரையுமே பாயிண்ட் அவுட் பண்றாரு அத. இவரு மோசமான ஆளு. இவனுக்குலாம் யார் விரும்புவாங்க மக்கள்லாம். இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்லினே இருக்காரு அவரு. இன்னைக்கு கூட இந்த இது டிஸ்கஷன்ல கூட தகுதி தராதரம் இல்ல அவனுக்கு. கண்டிப்பா யாருமே இதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி க அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வாரம் அவர் தான் போயிருவாரு. மீதி எல்லாருக்குமே ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாரையுமே தெரியும். இவன யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாரி இன்னைக்கு பேசிட்டு இருந்தாப்ல ஈவினிங். யாஹ்! ஆனா நமக்கு தானே ரியாலிட்டி தெரியும். அதிக ஓட்டுல இவர் தாங்கிறான்னு. இல்ல. ஆக்சுவலி அவர் பாயிண்ட் ஆஃப் நரேஷன் ஒரே பாயிண்ட். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கானா வினோத்னா சும்மா ஏதோ தெருவுல பாட்டு பாடுறவன், இதுக்காக இதுல பாட்டு பாடுவேன் மைண்ட் செட்ல இருக்காரு. அவருக்கு சினிமாவ பத்தியோ எதுவுமே நாலேட்ஜ் இல்ல. இல்லன்னா கானா வினோத்த பத்தி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உட்காந்து கேட்டுருப்பாரு என்னைக்காவது ஒரு நாள். அவருக்கு அந்த நாலேட்ஜே இல்ல. அதனால தான் அவரு நடிகர்களே இவன யாரும் தெரியாதுன்னு சொன்ன ஆள் தான். அட்லிலாம் யாரும் தெரியாதுன்னு சொன்ன ஆள் தான் இவன். நரேஷ் சொல்லுங்க நரேஷ். இல்ல கானா வினோத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னா அது காரணமே இவர்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் இல்ல. இவர் பேச பேச கானா வினோத்துக்கு சப்போர்ட் தான் அதிகமாகுது. ப்ரோ அதான் உண்மை. நீங்க தம்சம் இல்ல. காட்டினாலும் அதான் அதுதான் உண்மை. உண்ம ஊர்நாட்டான். எண்ட் ஆஃப் த டே ஆமாமா. அதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். என்னன்னா இந்த அளவுக்கு ஓட்டு இல்ல. இப்ப இல்ல, இல்ல. அவர் அன்னைக்கு நீங்க வந்து வந்துட்டு இவரை டீக்ரேட் பண்ணதான் இவருக்கு சப்போர்ட் அதிகமாச்சு. டீக்ரேன்றத விட அந்த நைட் கன்டென்ட் போச்சு லாஸ்ட் வீக். ஆக்சுவலி ஆமா. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு ஒரு செந்தில் காமெடி மாரி ஒரு உண்மையிலே ரியலா போச்சு. ஆக்டிங் இல்ல, எதுவுமே இல்ல. அப்பதான் வந்துட்டு கானா வினோத் வந்து நெறைய ஃபுட்டேஜ் கிடைச்சுச்சு. எல்லாமே கிடைச்சுச்சு. ஹேமா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அப்புறம் பேசுங்க ஊர்நாட்டா. நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இந்த ஓட்டோட வாட்டர் மிலனுக்கு ஆப்போசிட்டா இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கலாம் இவருக்கு போடுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் இவருக்கு ஓட்டு பேங்க் இவ்ளோ இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் அதுல இருக்கு. பேசுங்க சார். ஊர்நாட்டா பேசுங்க. நீங்க சொன்னது மேபி இருக்கலாம். ஒரு 70% மேபி அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஓட்டு போடுறவங்க இருக்கலாம். அப்புறம் வினோத்துக்கு வந்து இவரால மட்டும் தான் அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த இது பண்ணேன். அவருக்கு பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்க இப்ப நம்மளுக்குலாம் மோஸ்ட்லி தெரியாம இருந்திருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும் எனக்கு அவரை. ஸோ அதனால அது மட்டுமே திவாகர்னால தான் அப்படிங்கறத வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. செகண்ட் வந்து எது சொல்ல வந்தா மறந்துட்டேன். அப்புறமா சொல்றேன். சாரி. ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல மட்டும் ப்ரோ. ஆட் பண்ணிடுறேன். இப்ப வந்து சில பேருக்கு தெரியாது. இப்போ எனக்கெல்லாம் அவர் யாருன்னு தெரியாது. பிக் எனக்கும் பாஸ்குள்ள தெரியாது போய் நரேஷ். தான் தெரியும். சோ அதனால நான் அத வச்சு சொல்றேன். பிக் பாஸ்குள்ள வந்து ஓட்டு வந்து ஃபேன் பேஜஸ் இப்ப எல்லாருக்குமே ஃபேன் பேஜ் இருக்கு. அப்படி பார்த்தா கமருதீனுக்கு இருக்கு. எல்லாருக்குமே பார்வதிக்கு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது பிக் பாஸ்ல எதனால ஆகும்னா, அங்க எப்படி ப்ளே பண்றாங்க. சோ அத வச்சுதான் என்னைக்கும் பிக் பாஸ்ல இப்படிதான் ஓட்டு வரும். சோ அதனால நான் இவர் பண்ணதால அவருக்கு ஓட் வரலாம் மேபி. அந்த ஃபேன் பேஜஸ் ஓட்டும் வரும். இதனாலயும் ஓட்டு வரும்னு சொல்றேன். நரேஷ் எனக்கு ஒரு கொஸ்டின். ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி சாங் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும்.
ஆனா அது இவர்தான் பாடுனாருன்னு எனக்கு இவர் ஷோக்குள்ள வந்ததுக்கு எனக்கும் அப்புறம் தான் தெரியாது. தெரியும். இப்பதான் தெரியும். ஆமா. எனக்குமே தெரியாது. அந்த பாட்டு எவ்வளோ ஹிட்டுன்ட்டு ஆமா. பயங்கரமா தமிழ்நாட்டுல எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு அந்த சாங் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது இப்ப உள்ள போனதுனால தான், இது கானா வினோத் தான் பாடுனதுன்ட்டு வெளியில வருது பார்த்தீங்களா? அப்ப இவர் ஆமா. வந்துட்டு ஒரு ஓகே சினி ஃபீல்ட்ல வாய்ப்பு எப்ப இது வாய்ப்பு இப்ப இல்லாம இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனா ஐ மீன் இப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. சான்ஸஸ் கிடைக்க அது பாடகருக்கெல்லாம் எப்பயுமே பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்தா கிடைக்குது சான்ஸஸ். ஓ! அ அவர் தான் ம். பாடுனாங்களா அந்த சாங்? ஒரு குச்சி அத நம்ம லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் போர் எஸ், எஸ், அடிக்கும்போது அந்த எஸ். பாட்ட பாடிருவோம். சரியா? கண்டிப்பாக. ம். பாடலாம், பாடலாம். நல்ல கண்ணி, நல்ல கண்ணி. நல்ல கனி, நல்ல கனி. மிஸ் பண்ணிறக்கூடாது. நாகா பேசுங்க. உங்களுக்கு அப்புறம் நான் ஓகே. நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உங்களுக்கு தெரியும் விஜய் டிவில அந்த கலாய்ச்சு கலாய்ச்சு பாடுவாங்கல்ல. ஆனா வந்து ஒவ்வொரு பிக் பாஸையும் கலாய்ச்சு அது இவரு தான் பண்ணது. பட் இந்த அதையும் சொல்லிருங்க. நான் சிரித்தாள்னு ஒண்ணு படம் இருக்கு. அதுலயும் பாட்டு பாடியிருப்பாரு. ஹிப்ஹாப் தமிழாக்கு நெறைய பாட்டு பாடியிருக்காரு. 2, 3 பாட்டுலாம். ஸோ அது ஒண்ணு. 2வது யா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவரு பாயிண்ட் அடிச்சு நான் ஆட் ஆன் பண்ணிடுறேன். சொல்லுங்க, சாண்டி சொல்லுங்கக்கா. மாஸ்டர் பண்ணுவாருங்க. அதத்தானே சொல்ல வரீங்கன்னா, இது அதேதாங்க. சாண்டி மாஸ்டர் எப்பயுமே சாண்டி ஷோ மாஸ்டர் முடிஞ்ச பண்ணது எல்லாம் உடனேயும் எல்லாத்தையும் கலாய்ப்பாங்க. அந்த பாட்ட பாஸ் எழுதி ஓவர்லாப் பண்ணாம பேசுங்க. ஏங்க நான் தான்ங்க பேசுறேன். யாரோ பேசுறாங்க. சரி ஹேமாக்கா ஓகே ஃபைன். பேசுங்க. நாக் பேசுங்க. அந்த ஐயா ஆட் ஆன் பண்ணிடுறேன்யா. பொறுங்கய்யா மறந்து போச்சு. நாக் பேசுங்க நாக். செகண்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீக் அந்த இயல்பா இருந்தாரு. அவரு டென்ஷன் ஆனாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த மயிலழகன் மீம்ஸ் எல்லாம் போகும்போது அவர் இப்படிதான் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அதுல என்ன சொல்றேன்னா, நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிக் பாஸ்ல இந்த மாதிரி போய் காமெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓட் பேங்க். 2வது வந்து ஒரு ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி 2 இன்ஸ்டன்ஸ்ல டக்குன்னு ஒரு பாட்டு பாடுனது சூப்பரா பாடினாரு. இந்த குரூப் விஷம் பண்ணாரு. எல்லாரும் வந்து பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. டக்குன்னு ஸ்பான்டேனியஸா பாடுறாரு. பழைய பாட்டு நல்லா பாடுறாரு. அதனால ஒண்ணு இருக்கு. 3வது காமெடி இந்த பாடுனாரு. இப்ப வந்து பிசிக்கல் டாஸ்க்கும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி டே ஹி ஹஸ் ஆல்சோ ஃபிளாஸ். பிசிக்கல் டாஸ்க்கும் சூப்பரா விளையாடுறாரு. தெரிஞ்சு இந்த 3மே கன்சிடர் பண்ணி டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர்மெலன் அடிச்சதுனாலங்களா இல்ல. வாட்டர்மெலன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இது போயிட்டு இருந்துமே சைடு பை சைடு காமெடி, பாட்டு, பிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலயுமே அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது அது இப்போ ப்ரோ. அது இப்போ. அவர் நாமினேஷனே வராம இருந்தாரு. சோ அதையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க. கரெக்ட். கன்ஃபார்ம் அவருக்கு தெரியாது இல்லக்கா அவரு இருக்கான்ட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அவங்களோட 16 பேர் ஒருத்தர் சொல்றாங்களா கன்ஃபார்மா. அப்ப நீங்க இவன் சொல்லுவான் அகோரி உன்னெல்லாம் 50 நாள் வச்சிருப்பாங்க அவங்க அனுப்பிச்சிருவாங்க போது 16 பேர் ஒரு ஒப்பீனியன் பண்ண ஃபீலிங் தான் இருக்கும். ஓகே நம்ம வந்து இவங்களோட பாப்புலர் கிடையாது, சீக்கிரம் போயிடுவோம் அப்படிங்கறதான் அவன் மைண்டு. இப்போ இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு சத்தியமா அவருக்குலாம் தெரியாது. ஊர்நாட்டா பேசுங்க. உங்களுக்கு அப்புறம் நான் பேசுறேன். தேங்க்யூ. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர்னால அப்ப அந்த ஆளு தர்பியை சொல்றாப்புல என்னை வச்சு ஃபேமஸ் ஆக பாக்குறாங்கன்னு. ஸோ அவன் அவன் அப்படியே சொல்றதுக்கும் இப்போ நீங்க அவர்னாலதான் வெளில தெரியுதான்னு சொல்றதுக்கும் அதுல நான் முரண்படுறங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு இது பண்ணேன். அதான் சொல்ல வந்தேன். டக்குன்னு மறந்துட்டேன். சாரி. சுபாஷ் பேசுங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு என்னன்னா மேடம் இப்போ எல்லாருக்குமே வந்து சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் சரி. இங்க வந்து எல்லாரும் பிக் பாஸ்ல இந்த பர்டிகுலர் சீசன்ல அதை வச்சுதான் எல்லாருமே பந்தாடிட்டு இருக்காங்க. இப்ப ரோட்ல வந்து ஒரு ஒரு குடிகாரராவே இருந்தாலும் நம்ம மது பிரியர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ரோட்ல பிச்சைக்காரங்க கீழே வந்து தட்டி இருந்தனாலும் நம்ம குடிஞ்சுதான் போடுறோம். அந்த சவுண்டு கேட்காம தான். ஸோ எல்லாருக்கும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். எனக்கு என்னன்னா இதெல்லாம் இதுக்கு கானா வினோது வாட்டர்மெலன் எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அந்த டீலக்ஸ் ரூமுக்கு வாட்டர்மெலன் ஷிஃப்ட் ஆகி போனார்ல, என் ஜட்டி எடுத்து போட்டுறாதப்பான்னு அவரு காமெடியா சொன்னாரா என்னன்னு தெரியல. அதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. கானா வினோதுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அவ்வளவு அழகா பாடுறாரு, அவ்வளவு நல்ல டாஸ்க் விளையாடுறாரு. இந்த வாட்டர்மெலன் போபியால இருந்து அவரு கமருதீன் எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா அவங்க கேம் வந்து பன்மடங்கு மெருகேறும். இன்னும் வந்து அவங்க வந்து டாப் 5 வரைக்கும் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ சும்மா வந்து இன்னைக்கு முக்கியமான பிரச்சனைக்கு என்னன்னு கேட்டா பிரவீன் தான் இன்னைக்கு
கேப்டனா இருந்துகிட்டு பின்னாடி போய் நின்னுகிட்டு கானா வினோத் கமருதீன் கூட நின்னுகிட்டு மார்க் பண்றது, அந்த பிரச்சனையை அப்பயே முடிச்சிருந்தா இந்த ஆளை சூடேத்தி இதுல தேவையில்லாம இப்ப கனி மேடம் தான் மாட்டிக்கிட்டு அவங்கள நினைச்சா இப்ப பாவமா இருக்கு. அந்த இடத்துல வந்து எதுக்கு அவங்க அதை கேட்கணும்? தேவையில்லாம இப்ப வீட்டுல ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்கல்ல, அது கேட்கும் போதே வந்து எவ்வளவு வந்து அருவருப்பா இருக்கு அவர் சொன்னதை கேட்கும் போது. ஆனா அது பண்ணதுக்கு இப்ப வாட்டர்மெலன் எதனால் அப்படி சொன்னான்னா, அந்த ஒரு கோவம் வந்துருச்சுன்னா அந்த அவருக்கு வந்து என்ன பேசுறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சோ அவர் சும்மா விட்டாலும் அவருக்கு சும்மா விட்டாலும் அவர் பாட்டுக்கு பார்வதி கூட பொறணி பேசுறது, கலையரசனோட பொறணி பேசுறது இருந்துருவாரு. இவங்களா வந்து அவரை வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி ஏதோ இது பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே அந்த சுயமரியாதை இது பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். தேங்க்யூ. டீனா பேசுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இது உனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. அது வினோத் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வராரா இல்ல இதுக்கு முன்னாடி நாமினேஷன்ல வந்திருக்காரா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல வந்திருக்காரு. வந்திருக்காரு. இல்ல இதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் இது. வந்திருக்காரு. ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமா? இல்லையே. ஓகே 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 ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமா? நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஹலோ. தீனா சொல்லுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா சொல்லுங்க. மறந்து போச்சு. கையில கமெண்ட்ல போட்டுருங்க. தீனா பேசுங்க தீனா. இப்போ திவாகர் அடிக்கிறதுனால செகண்ட் தான் டைம் திவாகரத்தை அடிக்கிறதுனால தான் அவருக்கு வந்து ஓட்டு வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா கானா வினோத் வந்து ரொம்ப டேலண்டடான ஆளு. இப்போ எல்லாருமே அந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டாங்க. வந்து அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் அந்த சாண்டி மாஸ்டர் ஷோல வந்து அவர் தான் எழுதி பாடுவார். அந்த வரிகள் வந்து அவர் தான் எழுதி பாடுவார். இப்போ இந்த டாஸ்க்கு முன்னாடி கூட ஒரு பாட்டு பாடினாருங்களா குரூப்பிசம் பத்தி. அந்த வரிகளை வந்து எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது வந்து நறுக்குன்னு இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். அவர் சூப்பரா எழுதுவாரு. இப்போ டாஸ்க்கும் நல்லா விளையாடுறாரு. ஓகே, அதனால எனக்கு வந்து திவாகரை யார் அடிச்சாலும் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திவாகரையும் பார்வதியும் யார் அடிச்சாலும் நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ. கானா வினோத் ஃபர்ஸ்ட் டைம் தானா? கீழே கமெண்ட்ல போட்டாங்க. தேங்க்யூங்க. எனக்கு செகண்ட் டைம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னு தெரியல. ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவர் வராரு. அதனாலதான் இவ்ளோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்காரோ, சுத்திட்டு இருக்காரோ? அவருக்கு ஒரு பயம் மாரியும் இருக்கு. இன்னைக்கு எங்க ஹோஸ்டோட தலைவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஷோல வந்துட்டு கொஞ்சம் ஃபயரா தெரிஞ்சாரு. விக்னேஸ்வரி அவங்க. செயின்ட் சபரிய வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு தலைவரா ஏத்துக்கிட்டு ஃபயரா பொங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்க்கும்போது 2, 3 சீன்ல உங்க சபரி வந்து வெளிய தெரிஞ்சாரு விக்னேஸ்வரி. உங்களோட ஒப்பீனியன் என்ன அவர பத்தி? இன்னைக்கு பொங்குன்னு பொங்கியிருக்காருன்ற மாரி, அதாவது பால்ல இப்பதான் பச்சை தண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் லைட்டா தூக்கி ஊத்திட்டு பால வச்சிருக்காய்ங்க. பொங்குமா? பொங்காதா? சொல்லுங்க விக்னேஸ்வரி. நான் எப்பங்க சபரி ஃபேன் நானு? அப்படித்தான்யா கோர்த்து விடுவோம் எங்க ஸ்பேஸ்ல வந்தா. என்னைய மட்டும் ஒவ்வொரு ஆர்மியா சொல்றீங்க. நாங்க மட்டும் யாரையாவது இழுத்து விட வேண்டாம். நாளைக்கு மம்தாக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. சரி, கமருதனுக்கு சொன்னா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன சபரியை விட்டுட்டீங்க என்னைய? கமருதீன் ஆர்மியா நீ? இல்லங்க. அது உண்மை எப்படி சொல்லிருக்காங்க. போட்டு வாங்கினோம் பாத்தியா? எப்படி போட்டு வாங்கினோம் பாத்தீங்களா? அடிப்பாவிங்களா. சரி, ஓகே. செயின்ட் சபரிய பத்தி சொல்லு விக்கி. உன்னோட ஒப்பீனியன் என்ன? இல்ல, அவங்க கண்டென்ட் பிளாக்கர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க நடுவுல போய் பஞ்சாயத்து பண்றது, அதுக்கப்புறம் மத்தவங்கள சைன் பண்ண விடாம பண்றதெல்லாம் அவரு பயங்கரமா பண்றாரு. சோ அதான் என்னோட ஒப்பீனியன். உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்களா? என்னைய திரும்பி வந்து அந்த மதுல போய் முட்டிக்கிறேன் நானு. அவரு ரியோ நீங்க ராஜ் வைஃப் சாரி என்ன நான் பேசுறேன். என்ன நாக்? ரியோ ராஜ் வைஃப் பேசுங்கப்பா. கொடுக்குறாரு எனக்கு. ரியோ ராஜ் இருந்தார்ல, அந்த மாதிரி கொண்டு போறாரு. அந்த மாதிரி தான் பண்றாரு. சரி, நான் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸ்டில் இஸ் a வெரி வெரி குட் பிளேயர். அன்பு கேங் விட்டுட்டு வெளியே வந்தா பண்ணலாம். பட் நடுவுல அவரே பண்றாருல்ல, கூல் டவுன் பண்ணிட்டு அவரே திருப்பி போறாரு. அதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கு. அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. ஆட் ஆன் ஒன் பாயிண்ட். ஆக்சுவலி நெறைய ஸ்பீக்கர் வந்துட்டு புதுசா உள்ள வந்திருப்பீங்க. யூடியூப பார்த்துட்டு. ஏன்னா நாங்களும் அப்படித்தான் வந்தோம். நெறைய பேருக்கு ஸ்பீக்கர் கேட்க தெரியாது. பயப்படுவீங்க. அந்த அளவுக்குலாம் இந்த சீன் இல்ல. ஜாலியா பேசலாம். யாருக்காவது ஸ்பீக்கர் வேணும்னா வாங்க. புதுசா யார் வந்தாலும் நாங்க ஸ்பீக்கர் குடுப்போம். ஏன்னா நாங்களும் இப்படித்தான் வந்தோம். யூடியூப் பார்த்துட்டு, அங்க ட்விட்டர் ஸ்பேஸ பார்த்துட்டு நாங்களும் இங்க அப்படித்தான் வந்தோம். ஸ்பீக்கர் கேட்கறதுக்கு தயக்கம் வேணாம். நீங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்பீக்கர் கேளுங்க.
அப்பாடி! வியானா ஓகே. பேசுங்க வியானா. நான் யார் வியானாவா? அது யாரு? அது உங்களுக்கு லிங்க் ஆகும் பேசுங்க. உங்களுக்கு போக போக தான் புரியும். ஐயோ தேவா! ஓகே. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சபரி அப்படின்னு எடுத்துட்டா, எனக்கு வந்து என்னன்னா, ஆ அவரு வந்துட்டு ஒரு மினி அ அதாவது ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரு? ஆ தீபக் இருக்காங்க, ரியோ ராஜ் இருக்காங்க. அந்த ஹீரோயிசம் காட்டிட்டு சில பேர் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவருக்கு இது செட் ஆகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ ஒரு விதத்துல வந்து அவரு முடியல அவரால. அது வந்து அந்த கெத்த மெயின்டெயின் பண்ண முடியல. காமெடி பீஸா மாறிடுறாரு. எக்ஸாம்பிள் என்ன எப்படி சொல்றதுன்னா, நீங்க பாருங்க ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சண்டை போடுறதுக்கு வராரு. ஆனா அவர ஓவர்டேக் பண்ணி சண்டை போடுறதுக்கு அங்க சுத்தி ஆளுங்க இருக்கிறதுனால, அவரு அங்க அவ்வளவு பெருசா தெரிய மாட்டிருக்காரு. வெறும் கத்துறாரு மட்டும். பட் அது தெரிய மாட்டிருக்காரு. சோ இது வந்து அவர் கரெக்ட்டா ஆம், எனக்கு தெரியல. எனக்கு இன்னமும் இந்த பர்சன் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா இன்னமும் தெரியல. இவரு என்ன கேம் ஆடுறாரா? இல்ல நிஜமாவே அவர் இப்படித்தானா? எனக்கு அது என்ன சொல்லணும்னு தெரியல. மத்தவங்க பேசுங்க ஜெயா. கை தூக்கி இருக்காங்கோ. நான் பேசலாமா? இல்ல ஜெயா. ஐயோ! ஜெயா சிஸ்டர் உங்களுக்கு தான் எல்லாரும் 3 பேர் நாங்க கைய நோக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். பேசுங்க. பை பை மிஸ்டேக் நான் தான் இது பண்ணதான் அப்படியே இருந்துச்சு. அட பாவிகளா! யாரோ பேசலாமான்னு இல்ல கேட்டாங்க. இல்ல ஒரு ஒரு பாயிண்ட் நடுவுல இல்ல இந்த கேம் எல்லாம் முடிஞ்ச அப்புறமாவும் திவாகர் போய் இவன் கூட கலையரசன் கூட உட்காரப்ப அகெயின் ஹி வாஸ் கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி பண்ணா அப்படி பண்ணா அந்த அந்த காலையில டாபிக் தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இவன் ஆமா அப்படிதான் நான் ஏத்தி விட்டுட்டே இருக்காரு. மெயின் கல்பிரேட் இஸ் கலையரசன். இந்த எல்லா ப்ராப்ளம் 4 பேர் சொல்லிட்டீங்க. ஜெயா சிஸ்டர் அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னு நீங்களே சொல்லிருங்க. நான் போய் சாப்பிட்டு வரேன். தீனா சரிங்க பேசுங்க. சரிங்க அதுக்கப்புறம் சரிங்க மாதவன் பேசுங்க. தீனா பேசுங்க. அதுக்கப்புறம் மாதவன். ஆமா சபரி இந்த பானு அக்கா சாரி ஒரே நிமிஷம் தீனா சாரி. பானு அக்கா வாய்ஸ் வருது. ஆனா பானு அக்கா காணும். நான் இருக்கேன். எனக்கு எல்லாருக்கும் கோவாஸ்ட்டுங்கனால அடக்கி வாசிட்டு இருக்கேன். முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். சபரி வந்து சபரி பத்தி கேட்டிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்போது அவர் ரொம்ப நல்லா ஆடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டா அவர் ஒரு ஷெல்லுல போயிட்டு ஏதோ நடிக்கிறான். செயின்ட் சபரின்ட்டு எல்லாம் ஹேஷ்டாக் டென் பண்றோம். நம்ம ரொம்ப பொறுமையா இருக்க மாதிரி நடிக்கிறான். ரெண்டாவது வந்து விஜய் பார்வதியும் திவாகரையும் அவனால கண்ட்ரோல்லயே வைக்க முடியல. அவங்கள வந்து இவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கண்ட்ரோல்ல வைக்க முடியல. அந்த அன்பு கேங்கோட தலைவி கனி அவங்க வந்து வெளியே போனாதான் இவன் கேம் ஆடுவான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே டீமா தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கோடு பிரிச்சு போட்ட உடனே கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி இந்த சீசன்ல எதனா பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ணா அவன் ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மாதவா பேசவா? எஸ் பேஸுக்கு வந்து எல்லாருக்கும் ரைமிங்கு காமெடி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தெரியுதா? ரைட்டா பேசுறேங்க. என்ன கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு சீனியர் எம்ப்ளாயி என்ன கலாய்க்கிறீங்க. சீனியர் தம்பி எம்ப்ளாயி. நான் எவ்வளவு பாசமா கூப்பிட்டேன். பேசு. அது இல்லக்கா, மாதவா நீங்க சபரியை பத்தி பேசுனீங்க. அவன் என்ன கண்டென்ட் கொடுறான் அவனை பத்தி பேசுறதுக்கு? நீங்க வேற சபரியை பத்தி பேசுன்றீங்க. அவன் என்ன இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்குறான்? மில்க் பாயில் ஆச்சு பாத்தியா? பொங்கலை கொதிக்க வச்சாங்க தெரியுமா? லைட்டா கொதிக்க வச்சாங்க. லைட்டா சூடாச்சா இறக்கிட்டாங்க. அப்படியே ஸ்டவ் இறக்கி இல்ல ஒரு சைடுல அவனே ஊதிக்கிட்டானே. அதை கவனிக்கலையே நீங்க. அவனே ஊதி சாந்தம் பண்ணிட்டான். லைட்டா பால் காய்ச்சி பொங்கி ஏதாவது வரும்னு பார்த்தா இப்பதான் பாலை வச்சிருக்கோம். இப்பதான் சூடா இருக்கு. இன்னும் ஒரு 2 3 வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் வரன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்ப அது பொங்கி அதை காய்ச்சி மில்க் ஸ்வீட் போட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அதை விட நீங்க முதல்ல நான் ஸ்பெஷலா சாப்பிட சொல்லவா அக்கா? அதை விட நான் ஸ்பெஷலா சொல்லவா? அதாவது ஒரு மூவில வந்து வடிவேல் வந்துட்டு சரத்குமாரை பார்த்து கமான் 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 அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி சபரி பொங்கும்போது நம்ம ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் டிவில இருந்து, அதாவது நம்ம டிவி பார்த்துட்டு கமான் 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 அப்படின்னு சொல்லும் போது புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் போயிட்டு கொடுக்கணும். எப்படின்னா வந்து அந்த ஒரு பேங்க் ஆபீசரை போயிட்டு கேட்பாங்க தெரியுமா இங்கிலாந்து பத்தி. அப்படி போயிட்டு யாருன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்.
சோ நம்ம வைல்ட் கார்டு போயிட்டு அந்த வேலை பண்ணுவாங்கன்னு நான் ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன். அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களோ சொல்லிட்டு போகணும். ஆ, போகஸ்ட் ஊர்நாட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுங்க. எடுக்க முடியாது. என் ஸ்பேஸ்ல வந்துட்டு டிகாஷனோட பேசி முடிச்ச உடனே அடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் வந்து ஊர்நாட்டம் பண்ணிட்டு இறக்கிட்டாப்ல. நீங்க எப்படா ஓகே, நான் முடிப்பீங்கன்ட்டு பேசுறேன். மாதிரி. பேசுங்க பானு. ஊர்நாட்டா பேசுறீங்களா இல்ல நீங்க? பானு நீங்க நீங்க பேசுங்க. பேசுங்க. நீங்க பேசிட்டதுக்கு அப்புறம் ஊர்நாட்டம் ஓகே, பேசட்டும். ஓகே. நான் வந்து சபரி வந்து என்ன பண்ணேன்னா, சபரி வந்து அந்த கேங்குக்குள்ள இருக்கிறாப்ல. ஆனா அவர் டபுள் ஃபேஸ். அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த கேம்ல வந்து போடா தோத்தது அவரால தாங்கிக்கவே முடியல. அத நீங்க லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளயே வச்சுட்டு அத எப்படி கொண்டு வராருன்னா, பரவால்ல. நான் வந்து நான் ஒண்ணு இது பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன். அந்த மாதிரி வேற ஜோனுக்கு பண்ணி அவர அப்படியே அத அப்படியே சாந்தப்படுத்துறாரு. அவரால அத ஒத்துக்கவே முடியல. இந்த மாதிரி தான் டபுள் மாஸ்க் போட்டுட்டு அவரு சுத்திட்டு இருக்காரு. அந்த கன்னி கேங்கன் வெளியில வந்தா தான் அவரோட ரியல் ஃபேஸ் வரும். யாரோ இப்ப சொன்னாங்க. அந்த அந்த வீடெல்லாம் மாறி வேற கேங் ஃபார்ம் ஆச்சு. இல்லன்னா வைல்ட் கார்டு வந்தா வேற ஒரு வேளை இவர் வெளியில வரலாம். அப்புறம் இந்த சண்டையில நடுவுல அந்த எஃப்ஜே அடிக்க போகும்போது ரம்யா அப்படியே ஹக் பண்ணி எஃப்ஜேவை கூட்டிட்டு போகும். அதை யாருமே கவனிக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் எப்பஜே காரி துப்புறது கூட நாங்க கவனிச்சோம். ஏ ஆஹ் போமா அந்த பக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னு அதையும் எஃப்ஜேக்கு நாங்க அடுத்து கவனிச்சோம். வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சபரியை முடிச்சுட்டு ஓச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம். அவனுக்கு நிறைய இருக்கு. அவனுக்கு வச்சு விழுகிறதுக்கு. ஓகே, போகாதீங்க. ஊர்நாட்டா பேசுங்க. ம். ஏங்க நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்களா? நான் இப்ப எடுக்க ஒரு பாயிண்டே மறந்துடுறேங்க. சாரிங்க. சாரி யுவர் ஆனர். எங்க ஸ்பேஸுக்கு வரும்போது லைட்டா வந்து பேப்பர் பென்சில் எடுத்துட்டு வாங்க. பூரா வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டு உட்காந்து பொங்கிட்டு கிடக்காங்க. அதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ரெகுலர் கஸ்டமர்னால சரி ஓகே டீ காஃபியை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு புதுசா வரவங்களே கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறோம். நீங்களும் வாங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டு இவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஊடையில புகுந்துருங்க. ஓகே சிம்பிள். நான் இப்போ சொல்றேன். நம்மளோட ஸ்பேஸ் அதாவது நம்மளோட ஸ்பேஸோட இது என்னன்னா கலாச்சாரம் என்னன்னா நீங்க வந்துட்டு அப்படி யோ எகிரி யோ குச்சி நடுவுல கலாச்சாரம் கௌஷிக் மாதிரி இல்லையா? பேசினா ஐயா தமிழ் நீ கிளாஸ் என்ன எடுக்க சொல்றது? வைக்காதையா டெய்லி? நீ தமிழ் கிளாஸ் எடுக்க வைக்காதையா டெய்லி? ரூல்ஸ் அண்ட் ஐயோ ரெகுலேஷன் ஹேமா கூட இல்ல. கலாச்சாரம்னா சரி ஏதோ ஒண்ணு விடுங்கோ ஒரு ஃப்ளோல போகுது இல்ல ஏன் கலாச்சாரம் சொன்னா வேற மாதிரி கொண்டு போயிருவேன். கல்ச்சரியா கல்ச்சர் அதான் தானே சொல்ல வர்றீங்க? அதேதான் வச்சுக்கோங்க. அது என்னன்னா நம்ம வந்து பேசணும் நம்ம கை தூக்கிட்டு இருந்தோம்னா பேச விட மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாம் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வருவோம் பேசுக்கு பேசலான்னு. நீங்களாம் கௌஷிக் மாதிரி அப்படி எகிரி குச்சி பேசினாதான் உண்டு. சோ இதெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் அத வீட்டுக்கு நான் வந்து போறேன். மாதவன் ப்ரோ கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி அடுத்து இதுக்கு வாங்க. சபரி உங்களுக்கு சபரி பாயிண்ட் இருக்கா? சபரி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் உங்களுக்கு சபரி பத்தி பாயிண்ட் இருக்கா? எனக்கு அவனை ஒரு ஆளை நான் மதிக்கலைங்க. அதனாலதான் நான் அவனை பத்தி எதுவும் பேசலைங்க. தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே கேஸ் க்ளோஸ்ட். அடுத்து வேற ஆளுக்கு போலாமா? இருங்க இல்ல எஃப்ஜே பத்தி ஒரு பாயிண்ட் ஷப்ரிக்கு இல்ல இன்னைக்கு கனி அக்கா சொன்னவொடனே உனக்கு கோவம் வந்துச்சு இல்ல அன்னைக்கு எஃப்ஜே உக்காந்துட்டு நைட் அவங்க ஜெயில என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன அது அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க கட்டி பிடிச்சி தூங்குவாங்க அப்படி சொல்றப்ப வை யூ டிட் நாட் ரேஸ் யுவர் பாயிண்ட் ஓவர் தர் ஏன் சொல்லல அப்படி பேசாதீங்க தப்பு அது அப்படி எல்லாம் சொல்லல அக்காக்கு மட்டும் வந்தோன்னே வந்துட்டாரு சண்டை போடுறதுக்கு ஸோ தட் இஸ் நாட் ஃபேர்னு அவர் அந்த ரோபோல ப்ரோக்ராம் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. கனிக்கு அகைன்ஸ்டா யார் பேசினாலும் ரோபோக்கு கோவம் இல்லம்மா வந்துரும். கனி அக்காவுக்கு சொன்னா மட்டும் நீ இது பண்ற அன்னைக்கு பாருக்கு சொல்றப்ப சிரிச்சிட்டு தானே பேசாம தானே இருந்தேன் அவன் முன்னாடி எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க அது தப்புனா இதுவும் தப்பு தானே அக்கா நான் சொல்றேன் பாருங்க எஃப்ஜே வந்து ஒரு கேவலமான கேடு கெட்ட கேரக்டர். எப்படின்னா அவன் வந்து சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கான் பிக் பாஸுக்கு. அதுவும் பொண்ணுங்களை யூஸ் பண்றான் நல்லா. ஃபர்ஸ்ட் ஆதிரை யூஸ் பண்ணா அது வெளியே போயிடுச்சு பாவம். இப்ப ரம்யா வேற அந்த வலையில மாட்டிச்சு. மாதவன் ஆக்சுவலி அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்கு. யார் கேரக்டர்? ரம்யா. இல்ல கம்ருதீன் இல்ல பார்வதியா? கம்ருதீன் சொன்னேன். ஏங்க காமு என்னங்க பண்றாரு? ஏங்க அவரே போட்டு அடிக்கிறீங்க? இல்ல நாங்க காமுக்கு வரோம் ஒரு நாட்டான் காமுக்கு வர்றோம். இருங்க. போஸ் முன்னா பேசுங்க போஸ் முன்னா. Hi, everyone. So, நீங்க சப்ரி பத்தி பேசிங்க. நீங்க already you must have spoken about this. ஆனா இன்னைக்கு வந்து I was watching அந்த சப்ரி cool moment. நான் சிரிச்சிட்டேன் actually. It was really, really funny. And I think if Sabri is like going to the later stages, அப்புறம் ஒரு ஜேர்னி வீடியோலாம் வரும்ல,
அதுல வந்து சபரி கூல்லாம் இருக்கும்போது ரொம்ப மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ yeah, I really like that part. And hopefully இன்னைக்கு ஏதோ லைட்டா he showed his second face where he gets angry and அவர் பாயிண்ட்ஸ் போடுற மாதிரி. ஆனா திருப்பி அது ரொம்ப கூல் டவுன் பண்ணி சாது ஆயிட்டாரு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் மோர் active and vocal Sabri in the next few days. அப்புறம் என்னன்னா இன்னைக்கு ஸ்பேஸ் வேற நல்லா இருக்கு. Because last few days நான் அவ்வளோ ஸ்பேஸ் பேசல. I felt it was kind of very negative because of the Paru incidents. But really nice space today. Yeah, bro, you're fantastic, but you're speaking in English. Most of the people It don't doesn't understand matter. English. போஸ்முனா, தேங்க்யூ போஸ்முனா. Yep. இங்க ஏய் பாரு, ஏமாக்கா இங்கிலீஷ் இதுக்கே இப்படி சொல்ற. கேன்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க, ஃபுல் அண்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுவாங்க. ஓகேயா? ஆனா தப்பாக்குறது தமிழ் ஷோ. பட் அவங்க பேசுறது நீ வந்துட்டு அவங்களுக்கு நான் அந்த கே வந்துட்டு இப்ப வேற விஷயத்துல பிஸியா இருக்காங்க. சுபாக்காவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் வருவாங்க ஸ்பேசஸ்க்கு. ஏன்னா அவங்கள என் பையன் மாதிரி பார்த்துருவேன். என் பையனுக்கு நான் பேசுறதெல்லாம் புரியும். ரிப்பீட்டட் வரதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் வரும் பயவலிக்கு. அதனால இப்படித்தான் இருக்கும். யூ டோன்ட் வெரி. அவர் என்கரேஜ் பண்ணுங்க, தமிழ் பேச கத்துக்குவாரு. ஐ மீன் இங்க என்ன தெரியுமா, வெளியில பேசுறதுக்கு ஆள் இல்ல. நான் எப்படி லொடன்னு பேசுறேன் தெரியுமா? வேற வழி இல்ல அத்தா. அந்த மாதிரி தான். வெளியில பேசுறதுக்கு தமிழ் பேச ஆள் இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இப்ப கூட சொல்றாங்க பாருங்க, வெளியில வேற லாங்குவேஜ் பேசுவாங்க. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நான் உங்ககிட்ட பேசுறது மட்டும் தான் தமிழ். அப்புறம் வீட்டுல பேசுறது மட்டும் தான் தமிழ். சரி, யாருக்கிட்டையும் எங்களால பேச முடியாது. அதனால இவருக்கு ஆஃபீஸ் இந்த சர்க்கிள் எல்லாமே இங்கிலீஷ்ல வருமா? என் ஹஸ்பண்ட் பேசும்போது ஃபுல்லா மிங்கிள் பண்ணி தான் பேசுவாங்க. அப்போ வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெளிநாடு போக வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஆக வாழ்த்துக்கள். பிருந்தா, Sorry சரி to interrupt. Thank you, Hemama. Actually, that's the truth. I left Tamil Nadu like 10 years back. அதுக்கப்புறம் வீட்டில் மலையாளம் பேசுவேன். அண்ட் இங்க வெளில வந்து ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ உங்ககிட்ட மட்டும் தான் தமிழ் பேசுறேன் ஆக்சுவலி. ப்ரோ மலையாளத்தில் സംസാരിക്കും, ஒன்றும் குழப்பமில்ல. நான் நீங்க உங்களை நான் ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கணும். ஒரே நிமிஷம் மம்தா நான் மம்தா கேட்டுட்டு மம்தா மியூட்டுக்கு ஹோல்ட் ஆன். அப்படி நம்ம போஸ் முன்னா இருங்க, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கா, இருங்க. பிருந்தா சிஸ்டர் பேசுங்க. ஹாய் பிருந்தா. ஹாய் ஏமா சிஸ்டர். நான் பிருந்தா. எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும்? தான் அவங்களா? அவங்கதான் பிசியோதெரபிஸ்ட் தான். ஓகே ஓகே ஓகே. அக்கா ஒரே நிமிஷம். எப்படி சாரி இருக்கீங்க? சாரி டு இன்டரப்ட். எல்லா ஓகே. பிசியோதெரபிஸ்ட்க்கு சார்புல நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட ஒருத்தர் ஆள் உள்ள ரொம்ப உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்காரு. அதுக்காக நான் உங்களை ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. சாரிக்கா டு இன்டரப்ட். நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அவன் சார்பா. நான் வந்து கொலை காண்டுல இருக்கேன் அவன் மேல. ஏமாட்ட கேட்டு பாருங்க. வந்து ரொம்ப நொந்து போய் அதை நிறைய இடத்துல புலம்பி முடிச்சிட்டோம் பிரதர். யார் பேசுனீங்க இப்ப? நாக் நாக். உங்களில் ஒருவன். இருந்தாலும் சொல்லுங்க ஏமா. இல்ல சுபாகாசு பேசுனாங்க. உங்களில்னு ஒருவன்ட்டு. சொல்லுங்க, இன்னைக்கு ஷோ பாத்தீங்களா? அவர் பண்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு நான் ஆக்சுவலி ப்ரமோ பார்த்தே செம்ம காண்டுல இருக்கேன் திவாகர் மேல. எல்லார் மேல விட எனக்கு இப்ப அதிகமா காண்டா இருக்கு. இந்த சட்டையை கட்டிட்டு இந்த காலையில ஃபர்ஸ்ட் ப்ரமோவே செம்ம டென்ஷன் ஆயிட்டு சிஸ்டர் நானு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இப்பதான் வரேன். நான் பார்க்க முடியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட போட்டு பாத்துட்டு இருக்காங்க எங்க வீட்டுல.